வணக்கம். நான் லாவண்யா. குஸ்லி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். அரசியல் நாகரிகம்னு ஒண்ணு இருக்கு. அது எந்த கட்சிகள் ஃபாலோ பண்றாங்க? எந்த கட்சிகளும் ஃபாலோ பண்றதில்ல. கட்சிகள் ஃபாலோ பண்ணா தானே, இப்ப இருக்கிற சோசியல் மீடியாக்களா இருந்தாலும் சரி, யூடியூபர்ஸா இருந்தாலும் சரி, ட்ரால் பண்றவங்களா இருந்தாலும் சரி, அத ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா, அத சார்ந்து அந்த கட்சிகள சார்ந்து பேசுற அந்த யூடியூபர்ஸ் சில பேர் இருப்பாங்க. சில கட்சிகள சார்ந்து பேசுறாங்கல்ல, அந்த அரசியல் நாகரிகம்னு ஒண்ணு தெரிஞ்சிருந்தா, அவங்களும் அந்த மாரி பேச போறதில்ல. சரி, விஷயத்துக்கு வந்துருவோம். திரு வேல்முருகன் அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கழகம் இந்த கட்சியை நடத்திட்டு வரவர் தான் திரு வேல்முருகன் அவர். எவ்வளவு கேவலமா பெண் பிள்ளைகளை, எவ்வளவு கேவலமா பெற்றோர்களை, இன்னும் எவ்வளவு கேவலமா தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்களை பேச முடியுமோ பேசியாச்சு. என்ன தைரியத்துல இவர் பொது மேடையில இந்த அளவுக்கு வார்த்தையை விட்டாருன்னு தெரியல. ஆனா இவர் விட்ட ஒரு வார்த்தைக்கும் இவரு கண்டிப்பா ஒரு இடத்துல பதில் சொல்லியே தீரணும். 2 கிராம் தங்கத்துக்கு போய் நிக்கிறீங்க, போய் கட்டி பிடிக்கிறீங்க, முத்தம் கொடுக்குறீங்க. பெற்றோர்களுக்கு வெக்கமா இல்லையா? பெண் பிள்ளைகளை கூட்டிட்டு போறீங்க. இன்னும் 2 வருஷத்துல மாற்றாம் வீட்டுக்கு போற பிள்ளைகள். என்ன ஒரு வன்மை உங்க வார்த்தைகள்ல. அந்த பெண் பிள்ளைகள் எவ்வளவு ஆசையா அவர்கிட்ட போயிட்டு அவங்கள கட்டுக்கடங்க முடியாத அந்த அன்பை அவருக்கு கிட்ட துள்ளுறாங்க. துள்ளி குதிச்சு எனக்கு இது வேணும், இதை பண்ணுங்க, இப்படி பேசுங்க, இதை நடந்துக்கோங்கன்னு கெஞ்சுறதோ கொஞ்சுறதோ அவ்வளவு அழகான ஒரு தருணங்களை நீங்க எவ்வளவு கேவலமா பேச முடியுமோ அவ்வளவு கேவலமா பேசிட்டீங்க. இன்னொன்னு, பெண் பிள்ளைகளையோ அவங்க பெற்றோர்களையோ இழிவா பேசுறதுக்கு உங்களை யார் அதிகாரம் கொடுத்தாங்க? நீங்க ஒரு கட்சியில இருக்கலாம், ஒரு கட்சியை நடத்தலாம், அதுக்காக மக்களை இவ்வளவு கேவலமா பேசலாமா? அந்த பெண் பிள்ளைகளோ அந்த பெற்றோர்களோ நினைச்சா இன்னைக்கு உங்க மேல மான நஷ்ட வழக்கு போட முடியும், உங்க மேல கேஸ் ஃபைல் பண்ண முடியும். இவ்வளவு பேசின நீங்க கொஞ்சம் கூட அதுக்கு ஃபீல் பண்ணவே இல்லை. ஐயோ ஆமா நம்ம பேசிட்டோம் அப்படின்ற காம்ப்ளெக்சிட்டி, ஒரு சின்ன வருத்தம் கூட உங்க மனசுல தெரியல. திருப்பி அதுக்கு நீங்க ஒரு ரிப்ளை கொடுக்குறீங்க. விஜய் ரசிகர்கள் தான் அங்கங்க எடுத்து வெட்டி ஒட்டி இதை பெரிய விஷயமாக்குறாங்க அப்படின்னு சொல்றீங்க. நீங்க பேசின வீடியோ இணையதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. ஒரு விஷயம் கூட நீங்க பேசாம வந்தது கிடையாது. அப்பட்டமா தெரியுது நீங்க பேசினது. இது ஒன்றும் ஏஐ பண்ணது கிடையாது. அப்படி இருக்கும்போது இதுல என்ன விஜய் ரசிகர்கள் வெட்டி ஒட்ட வேண்டியிருக்கு? அடுத்தது என்ன சொல்றீங்க? நாங்கெல்லாம் அப்போல இருந்து கட்சி நடத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். இவர் இப்ப புதுசா என்னமோ 2 வருஷமா பிள்ளைகளுக்கு அதை இதை கொடுத்துட்டு இவர் நல்லது பண்றதா காட்டிக்கிறாரு. உங்களுக்கு கட்சி நடத்துறீங்களே தவிர வெளி உலகம் தெரியவே தெரியாது போல. அவர் எத்தனை வருஷமா இந்த விழாவை நடத்திட்டு இருக்காரு. தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் வர வச்சு பிரம்மாண்டமா நடத்திட்டு இருக்காரு இந்த 3 வருஷமா தான். ஆனா அதுக்கு முன்னாடி ரொம்ப சிம்பிளா நடத்திட்டு இருந்தாருங்க. ரொம்ப வருஷமா இதை பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கும் ஒரு முட்டு கொடுத்தீங்க பார்த்தீங்களா? நான் 2003லேருந்து நானும் பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு இருக்கேன். 25 லட்சம் ரூபாய் நான் டொனேஷன் பண்ணியிருக்கேன். அந்த ப்ரூஃப் எடுத்து காட்டுங்களேன் கொஞ்சம். அந்த 25 லட்சம் ரூபாய் கொடுத்தது. அதுக்கப்புறம் நிறைய நிதிகள் கலெக்ட் பண்ணி கோடிகளில் நானும் இப்போவும் டொனேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு. அதுக்கெல்லாம் ப்ரூஃப் எடுத்து கொடுங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் சம்பாதிக்கிறாரு. அதை குழந்தைங்களுக்கு நல்ல விதத்தில் எடுத்துட்டு போய் சேர்க்கிறாரு. அது ஒரு ஊக்கம் மாதிரி தான். ஓகே, நாளைக்கு நம்ம வாங்கணும் அப்படின்னு அதுல எத்தனை பிள்ளைகள் சொன்னாங்க, அண்ணா நான் 10ஆவதுல உங்ககிட்ட வாங்க மிஸ் பண்ணிட்டேன், நான் +2ல கண்டிப்பா வாங்கி ஆகணும்னு, இந்த மார்க் அச்சீவ் பண்ணணும்னு பண்ணேன். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நீங்க கொடுக்க முடியுமா அந்த ஊக்கம்? எத்தனை அரசியல் கட்சிகள் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஊக்கம் கொடுத்துருக்குன்னு சொல்லுங்களேன். அவர் சொந்த காசுல அவர் பண்றது உங்களுக்கு பிடிக்கல. நீங்க எல்லாம் இப்படி பண்ணும்போதுதான் எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெளிவா புரியுது. உங்களுக்குள்ள எல்லாருக்கும் பயம்ன்றது ரொம்ப அதீதமாவே இருக்கு. அதனால தான் 2026ல எங்க இவர் சிஎம் ஆயிடுவாரோன்ற பயத்துல என்னெல்லாம் கட்டவிழ்க்க முடியுமோ, எந்த மாதிரியெல்லாம் கேவலமா பேச முடியுமோ பேசி பாக்குறீங்க. ஆனா நீங்க ஒரு கூட்டணியில இருக்கீங்க பாத்தீங்களா? அந்த கூட்டணியில இருக்கவங்களும் இது வரைக்கும் இதை பத்தி ஒரு குரல் கூட கொடுக்கல. பெண்ணுரிமையை பற்றியெல்லாம் அவ்வளோ பேச்சு பேசுவாங்க. ஆனால் ஒருத்தர் கூட இப்போ வரைக்கும் பெண் பிள்ளைன்னு இப்படி பேசக்கூடாதுப்பா சொல்ல. திரு அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசினார் பார்த்தீங்களா? அவரோட வாரிசாக இருக்கணும்னு நினைக்கிறேன். பேசுனது தவறுன்னு இப்போ வரைக்கும் புரிஞ்சிக்காத ஒருத்தராக இருக்கீங்க. திரு வேல்முருகன் அவர்களுக்கு விஜய் அவர்கள் மேலே ஒரு தனி காட்டம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். காரணம் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். டிவிகேன்ற பேர் நீங்கள் வைக்கக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணவர் இவர் தான். காரணம் என்னன்னா, இவரது தமிழக வாழ்வுரிமை கழகம் கிட்டத்தட்ட டிவிகேன்ற மாதிரி தான் வரும். ஆனா அந்த டிவிகே அது அப்ரூவல் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் டிவிகேன்ற பேரை போயிடுச்சு. இப்ப டிவிகேனாலே தமிழக வெற்றி கழகம் தான் எல்லாருக்குமே தெரியுது.
அந்த ஒரு வெறுப்பு. ஏன்னா இவருக்கு அந்த பேர் போயிடுச்சு இல்லையா? டி.வா.கே. இதுதான் இவரோட கட்சி பெயர் இப்போதைக்கு. அதுலருந்தே இவருக்கு வந்து இவர் மேல கோவம் தான். இப்ப வந்தவன் எப்படி கட்சி பேரை தட்டிட்டு போயிட்டான் அப்படின்ற ஒரு கோவம். எப்போ எங்க காட்டலாம் அப்படின்னு வெயிட் பண்ணி நீங்க காட்டுனது தெரியுது. உங்க பேச்சுல இருந்து ஒரு விஷயம் நல்லாவே புரியுது. நீங்க எந்த அளவுக்கு பெண் பிள்ளைகள கேவலமா பேசுறீங்களோ, உங்கள சுத்தி உங்க பர்சனல் லைஃப்ல பெண்களே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி கீழ்த்தனமா, பிற்போக்குத்தனமா யோசிக்கிறவங்க சுத்தி எந்த பெண்களும் வாழ முடியாதுங்க. அது பெண் பிள்ளையா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, சகோதரியா இருந்தாலும் சரி, தாயாக இருந்தாலும் சரி. யாருமே உங்ககிட்ட நிக்க முடியாது. இந்த மனோநிலையோட நீங்க அவங்கள பார்க்குறீங்க அப்படின்னா. வேல்முருகன் அவர்கள் வந்து இன்னொரு வார்த்தை சொன்னாரு. இன்னும் 2 வருஷத்துல மாற்றான் வீட்டுக்கு போற பிள்ளைங்க. பெண் பிள்ளைகள பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? 12வது முடிச்சுட்டு 2 வருஷத்துல அடுத்த வீட்டுக்கு அனுப்பிச்சு விட்டுருவாங்களா? இதுதான் நீங்க உங்க வீட்ல இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கு பண்ற லட்சணமா? அப்போ உங்க வீட்டு பெண் பிள்ளைகள் எல்லாம் விசாரிச்சு பார்க்கணும். அந்த பிள்ளைகளோட எத்தன பேரோட ஆசைகள நீங்க நிறைவேத்தாமயே மண்ணுல போட்டு அவங்க ஆசைகள புதைச்சிருக்கீங்கன்னு. உங்கள நம்பி, கட்சிய நம்பி எத்தன பெண் பிள்ளைகள், எத்தன பெண்கள் வருவாங்கன்னு சொல்லுங்க. இந்த மாதிரி பேசினா, உங்களுக்கு தைரியம் இருந்தா, திராணி இருந்தா, ஒரு பெண் கூட்டத்துக்கு நடுவுல நீங்க பேசின பேச்ச திருப்பி பேசி பாருங்களேன். பேசுங்க. அப்ப தெரியும் உங்களுக்கு. மத்த நேரத்துலலாம் நெறைய இடத்துல இருந்து முட்டு குடுத்துட்டு இருக்கேன். மகளிர் ஆணையம்ன்ட்டு. இதுக்கு யாருமே எதுவுமே பதில் குடுக்கல. ஒரு பெண் பிள்ளைகள எவ்வளோ கேவலமா பேசியிருக்காரு. ஒரு அண்ணன் தங்கச்சி பாசம், அப்பா புள்ள பாசம், இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருந்தா இந்த மாரி பேசியிருக்கவே மாட்டீங்க நீங்க. அதுல இருக்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு பார்த்தீங்களா? ஐயோ! ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஒரு ஒரு புடிச்ச அண்ணாவ, நமக்கு ரொம்ப புடிச்ச அண்ணா. ஓகேவா? நமக்கு ரொம்ப புடிச்ச அண்ணாவ நம்ம பார்க்க போறோம் அப்டின்னும்போது அதோட குதூகலம் இருக்கு தெரியுமா? அத நீங்க வந்து சும்மாலாம் சொல்ல முடியாது. எங்க வீட்ல எங்க பெரியம்மா பசங்க இருக்காங்க. அதுல ஒரு அண்ணா மட்டும் எப்பயுமே எங்களுக்கு ஸ்பெஷல். அவரு வராருன்னா மட்டும் நாங்க தங்கைகள் ஒரு 5, 6 பேர் இருப்போம். நான் அவர் பக்கத்துல உட்காருவேன். நான் அவர் பக்கத்துல உட்காருவேன்னு சண்டை போடுவோம். "என் தோள் மேல தான் நீங்க கைய போடணும்." அப்படின்னு நாங்க சண்டை போடுவோம். "என் பக்கத்துல தான் உட்கார்ந்து சாப்பிடணும்." அப்படின்னு நாங்க சண்டை போடுவோம். அவரு எங்கள கேஷுவல் அக் பண்ணுவாரு இப்படி. இதெல்லாம் சாதாரணமா எங்களுதுல நடக்கிறது. அப்ப இதெல்லாம் வந்து நீங்க உங்கள பொறுத்த வரைக்கும் கொச்சையான விஷயங்கள். அப்படித்தானே? ஒரு அண்ணன் தங்கை பாசம்ன்றது எவ்வளவு ஆத்மார்த்தமா இருக்கும் தெரியுமா? அது அங்க ரசிக்கிறவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். இப்பவுமே நாங்க அவங்கள போனோம்னா, அதே மனநிலை தான் எங்களுக்கு இருக்கும். நாங்க அந்த குழந்தைங்க மாரி மாறிடுவோம். அந்த அண்ணன பார்க்கும்போது. இதுக்கு நீங்க பேசின பேச்சுக்கு பகிரங்கமா நீங்க மன்னிப்பு கேட்டே ஆகணுங்க. நீங்க பகிரங்கமா மன்னிப்பு கேட்கலன்னா, இதுக்கான கான்சிக்வென்சஸ் கண்டிப்பா நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. இல்ல, கண்டிப்பா நீங்க அடுத்த வருஷம் எலக்ஷன்ல டெபாசிட் இல்லாம தோத்து போவீங்க. நீங்க பண்ற கீழ்த்தரமான ஒவ்வொரு விஷயமும் தமிழக வெற்றி கழகம் திரு விஜய் அவர்களுக்கு வந்து பாசிட்டிவா தான் கொண்டு போய் முடியும். நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயம் அவருக்கு ஒரு ஒரு ஓட்டா கன்வெர்ட் ஆகும். 2026ல டெஃபினட்டா நீங்க பண்ற வேலைக்கு அவர் சிஎம்மா வந்துருவாரு. முடிவே ஆயிடும் போல இருக்கு. கட்சிகள்ல நாங்கெல்லாம் முற்போக்குவாதிகள்னு சொல்லிக்கிட்டு இவ்வளவு பிற்போக்குத்தனமா யோசிச்சுட்டு இருக்கிறோம். இந்த பிற்போக்குத்தனமான கட்சிகள் தான் எங்களுக்கு வேணும். தயவு செய்து இந்த யோசனையோட ஒரு கட்சி வந்து ஒரு நாட்டை, ஒரு மாநிலத்தை வழி நடத்தினா அங்க அந்த ஊரும் உருப்பட முடியாது, அந்த மக்களும் உருப்பட முடியாது. எந்த முன்னேற்றமும் கிடைக்காது. இதே நிலைமையில காலகாலத்துக்கும் இப்படியே தான் இருந்துகிட்டே இருக்கணும். அவங்க சொல்றத பத்தி இதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாதுன்ற நிலைமையில தான் இருக்கணும். முன்னேற்றம் வேணுமா? பாதையை மாத்திக்கோங்க. அவ்வளவுதான். இல்லைன்னா விடியல் இல்லை. மக்களுக்கு நான் தெரியப்படுத்த வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளை சுத்தி இன்னும் எவ்வளவு கேவலமான வார்த்தைகள் இன்னும் வரும்னு நமக்கு தெரியும். ஒரு காலத்துல கட்சி ஆரம்பிக்கிறாரு விஜய் அவர்கள் வரைக்கும் பேசிட்டு இருந்தாங்க. இப்ப நம்ம வீட்டு பெண் பிள்ளைகள் பேச ஆரம்பிச்சாச்சு. நம்ம வீட்டுல இருக்கிற அப்பாமார்கள், அம்மாமார்களை பேச ஆரம்பிச்சாச்சு. இது எங்க போய் இது நிக்க போகுதுன்னு தெரியல. இதுக்கு இப்ப வரைக்கும் கட்சியில ஒருத்தர் கூட இதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலன்றது வேற விஷயம். இந்த கட்சியை முட்டு கொடுத்துட்டு சில யூடியூபர்ஸ் வந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க பாத்தீங்களா? நானும் 2 நாளா கவனிச்சிட்டு இருக்கேன். இதை பத்தி யாராவது ஒருத்தர் மனசாட்சி இருந்தா, சுருக்குன்னு குத்துனா தப்புன்னு ஒருத்தராவது பேசும். ஒருத்தர் கூட எட்டி பார்க்கலாங்க. வேற விஷயங்களுக்கு தான் டாபிக் போட்டுக்கிட்டு இருக்காங்களே தவிர இந்த விஷயத்த சீண்ட கூட இல்லை. அவங்களுக்கும் பெண் பிள்ளைகளை பத்தி அக்கறை இல்லைன்றதுல இல்லைன்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. தயவு செய்து அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண அந்த சப்ஸ்கிரைபர்ஸை நினைச்சுதான் நான் வருத்தப்படுறேன். பார்த்துக்கோங்க நீங்க எந்த மாதிரியான ஒரு யூடியூபர்ஸை சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வீட்லயும் பெண் பிள்ளைகள் இருப்பாங்க. கேள்வி கேளுங்க தயவு செய்து. நன்றி, வணக்கம்.